ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஜூஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சுலபமாக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் டியூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது சூரை மீன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்காக இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா க்ரஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வெந்தயம், கடுகு, அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அவ்வளோதான். அப்புறம் தேவைக்கு உப்பு. இப்போது கடாய் அடுப்பில் வச்சிடலாம். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமில் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுதுங்க. இப்போ இதில் தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க. என்னென்னா நம்ம குழம்ப ரொம்ப வற்ற வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் உப்பு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அது வற்றி வரும்போது உப்பு இன்னும் அதிகமாக தெரியும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா குறுகுறது வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா குறுக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து வெங்காயம் தக்காளி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. அதுவும் இல்லாமல் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.